அந்த பகுதிக்கு நாங்கள் கடத்திவிடக்கூடாது, அல்லது எங்களுடைய அணுகுமுறை ஒரு தவறான போக்கை இளையராஜாவிடம் கண்டுவிடக்கூடாது என்ற நிலையில் இருந்தோம். ஆக ஒரு கோட்பாட்டு வடிவ உருவாக்கத்தில் நாங்கள் இருந்தபோதுதான் அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டோம். அதற்கு தங்கர் பச்சான் ஏற்பாடு செய்தார், ஒத்துழைத்தார். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் எங்களுடைய கோட்பாட்டு வடிவத்திற்கு தன்னை சரியாக பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கலைஞன் இளையராஜா என்ற மிகப்பெரும் நம்பிக்கைக்கு நாங்கள் வந்தோம். அப்பொழுதுதான் இளையராஜா இதுவரை எந்த ஒரு தனி மனிதனையும் கும்பிட்டதில்லை. இளையராஜா கும்பிடும்போது நான் முதல் முறையாக கும்பிட்ட ஒரு கலைஞன் தான். அந்த கலைஞனான அந்த ஒரு நாள் பகிர்வு அவரை பற்றி எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு மனத்தடையை நீக்கியது, எங்களுக்கு இருந்த மனத்தடையை நீக்கியது. நாங்கள் வேறு நிலப்பகுதியை சார்ந்தவர்கள் என்றாலும் சினிமாவின் நிலப்பகுதியில் எங்களுடைய கூறுகள் சினிமாக்காரர்களுக்கே தெரியாமல் பதுங்கி இருப்பதை அவர்களிடமிருந்து சரித்து வேறொரு தளத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கிறது. இது இளையராஜா ரசிகர்களுக்கோ அல்லது நாங்கள் புழங்கிக் கொண்டிருக்கும் சிறுபத்திரிகை சிந்தனை தளத்தை சேர்ந்தவர்களுக்கோ மட்டுமே இது இல்லை. இது அவசியமாக இதனுடைய முதல் வாசகமாக இளையராஜா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் பிரமராஜன் சொல்லியது போல சிறுபத்திரிகைக்காரர்கள் தான் இளையராஜாவை கண்டு கொண்டதில்லை. சிறுபத்திரிகைக்காரர்கள் என்றால் தமிழ் கலை அறிவு ஜீவிகள் சிந்தனவாதிகள் யாரும் கண்டு கொண்டதில்லை. இவர்கள் தான் முதலில் இதை செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் எங்கள் பகுதியில் கண்டு கொள்ளாததற்கு மிகப்பெரிய காரணம் அவர் நிலவி வந்த பகுதி வேறு என்பதால். உண்மையில் நாங்கள் தேசிய எந்த ஒரு சினிமாக்காரரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த கலாச்சாரம் மீதும் அதன் ஆளுமை மீதும் வேறு விதமான அபிப்பிராயங்களும் வேறு விதமான சிந்தனை நெறிகளும் இருக்கிறது. ஆக இளையராஜா என்ற ஒரு கலை ஆளுமையை வேறொரு தளத்திற்கு இந்த நூல் மாற்றி இருக்கிறது. இந்த மாற்றுதலை முதலில் இளையராஜா ஏற்றுக்கொண்டாரா என்று கேட்டேன். கதை சொல்லி வந்த பிறகு இதிலிருந்து சில பகுதிகள் நாங்கள் நடத்தும் கதை சொல்லி கீரா நடத்தும் கதை சொல்லி வந்த பிறகு அவர் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். பிறகுதான் இது புத்தகமாக வருவதற்கு கூட நாங்கள் சரி என்று ஒத்துழைத்தோம். இதை மிக சிறப்பாக புத்தகமாக கொண்டு வந்த தங்கர் பச்சானுக்கும் இந்த நூல் உருவாக்க, அதாவது இளையராஜாவை வேறு வெளிக்கு கடத்தி விடுங்கள் ஐயா, அது உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் இளையராஜாவை அவர் யார் என்பதை அவர் பல சப்தங்களுக்கு இடையில் தொழிற்சாலையின் சப்தங்களுக்கு இடையில் மாற்றிக்கொண்டிருப்பவரை உங்களுடைய எழுத்துக்களால் நீங்கள் மீட்டுவிட முடியும் என்ற பலமுறையான பேச்சில் உந்துதலை கொடுத்த எங்கள் தந்தை கீரா அவர்களுக்கும் இந்த நூலை மிக குறுகிய காலத்தில் ஒரு இயக்க பணியென செய்து வெளிக்கொண்டு வந்த சினேகா தோழர்களுக்கும் பிரேம் என்ற சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு பிறகு இந்த நூலுக்கு மிக சிறப்பான ஒரு விமர்சனத்தை வழங்கிய கவி பிரமராஜனுக்கும் என்னுடைய தனிப்பட்ட அன்பை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். இயக்குநர்களே, எமது எழுத்துலகத்தை சார்ந்த தோழர்களே, இசையில் பல ஆண்டுகள் இசைக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்களே, இந்த நூல் வெளியீடு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கலைஞர், யாருக்குமே தெரியாத இருவர் அறிமுகப்படுத்துவது போல அமைந்திருக்கிறது.
எல்லோருக்கும் கேட்கும் ஒரு ஓசையை எங்கோ பதுங்கி கிடக்கும் மௌனம் பேசுவது போல, இசைப்பது போல இந்த நூல் அமைந்திருக்கிறது. பிரம்மராஜன் அவர்கள் கூறியது போல இதிலே தகவல்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கலாம், சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே நீங்கள் கவனித்திருப்பீர்கள், இளையராஜாவை பற்றி ஓரளவு பேச தொடங்கினால் கூட எங்களுடைய நண்பர்கள் அல்லது பொதுவில் அவரை அருள்கிறவர்கள், கேட்கிறவர்கள் நிறைய விவரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த நூலில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து புரட்டி விடுகிற போது, புரட்டி வாசிக்கிற போது உங்களுக்கு நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டும், இது சொல்லப்பட வேண்டும், இந்த இசை இந்த திரைப்படத்தில், இந்த பாடலில் அல்லது இந்த இடை இசையில் இந்த தூரமாக ஒலித்த அந்த சத்தத்தை எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டுமே என்று தோன்றுகிறது அல்லவா? அதைத்தான் இந்த நூல் செய்ய விரும்புகிறது. நீங்கள் அடிக்குறிப்பு போட்டுக்கொள்ள முடியும், நீங்களே குறிப்புகளை சேகரித்துக் கொள்ள முடியும், நீங்களே அந்த இசையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் இசை எழுதப்படுவது அல்ல. பிறகு ஏன் இது எழுதப்பட்டது? இந்த கேள்வி இருக்கலாம். நிஜத்தில் இந்த நூல் இளையராஜாவை பற்றியது அல்ல, இளையராஜாவின் இசையை பற்றியதும் அல்ல. பிறகு இந்த கலாச்சாரங்களின் தொகுப்பில் அடங்கியிருக்கிற இந்த நிலப்பகுதிக்குள்ளாக மறந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு நினைவு, தூரமாக சென்று கொண்டே இருக்கிற அந்த நினைவு, தூரத்தில் ஒழிக்கக்கூடிய அந்த சொற்கள், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு விட்டு சென்று கொண்டே இருக்கின்றன. நமக்கு மிக மிக அவசியமான விஷயங்களை பற்றி, மிக மிக முக்கியமானவற்றை பற்றி நாம் நம்முடைய அறிவை இழந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மண் முக்கியம், நீர் முக்கியம், காற்று முக்கியம், பச்சை மரங்கள் முக்கியம். ஆனால் இதை பற்றிய அறிவு இல்லாதவரை, இதை பிரண்ணையோடு அணுகாதவரை நாம் இவற்றை அழித்து நாமும் அழிந்து விடுவோம். இது ஒரு கலாச்சாரத்துக்குள் எல்லாவற்றுக்குமே பொருந்தும். அப்படி என்றால் இங்கே சத்தங்கள் நிறைந்துவிட்டன, வார்த்தைகள் அர்த்தங்களை இழந்து கூட்டம் கூட்டமாக போர்ப்படையாக கிளம்பிவிட்டன. ஓசைகளும் பிம்பங்களும் மனிதர்களை சுழற்றி ஒரு விஷ சுழலுக்குள் செலுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைதியான ஒரு நீல இருட்டில் போருக்கு தயாராகி கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலை உருவாகிறது. இதில் பல பிரிவுகள், பலவிதமான மோதல்கள், ஒரு ரகசியமான யுத்த தயாரிப்பு கலாச்சாரத்திலும் அரசியலிலும் ஊடகங்களின் மூலமாகவும் பல்வேறு தளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய அந்த நம்முடைய தொன்மையான தொடர்ந்து வரக்கூடிய அந்த நினைவில் ஏதாவது அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஓசை இருக்கிறதா என்றால் அது இசை. அந்த இசையையும் இந்த உலகம் சார்ந்ததாக எல்லா இசையையும் ஒன்றிணைத்து எல்லா இசையினுடைய புள்ளிகளையும் தடம் காட்டுகிற ஒரு இசை இங்கு இருக்கும் என்றால், அதை எல்லோருடைய செவிகளின் மூலமாக அது மனதையும் சென்றடையும் என்றால், அந்த புள்ளியிலே நாம் எல்லா விதமான போர் தந்திரங்களையும் விடுத்து ஓரிடத்திலே அமைதியாக உட்கார்ந்து உரையாட முடியும் அல்லது ஓய்வெடுக்க முடியும். அந்த ஓய்விலே நம்முடைய மனித சிந்தனை, மனிதர்களுக்கான அந்த மறந்துபட்ட அல்லது மறைந்து கொண்டே இருக்கிற அந்த நினைவு தொடரும் என்ற நோக்கத்தில் தான், அது எங்கே இருக்கிறது என்ற தேடுதலில் தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே தமிழ் எங்குமே ஒலித்துக் கொண்டிருக்கிற இந்த இசை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் அதன் உள்பகுதியை நோக்கி செல்ல வேண்டியவர்களாகவும் இருந்தோம். அவருடைய இசையை பற்றி உங்களுக்கு நான் யாருமே சொல்ல முடியாது, அவரவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். எல்லாருக்கும் அவருடைய முதல் பாடலில் இருந்து நாளை வரப்போகிற பாடல் வரை நிச்சயமாக தெரியும். அப்படி என்றால் வேறு என்னதான் செய்யப்பட வேண்டும்? நமக்கு இதை அணுகுகிற பிரஞ்சை வேண்டும், இதற்கான அழகியல் தேவை, இதற்கான அரசியல் தேவை. இது எல்லாவற்றையும் மீறி இந்த இசை நமக்குள், நம்முடைய நிலத்துக்குள், நம்முடைய கலாச்சாரத்துக்குள் செய்வது பற்றிய ஒரு தத்துவ பார்வை வேண்டும். அது பிரஞ்சை பூர்வமாக, மிக பிரஞ்சை பூர்வமாக, நினைவுபூர்வமாக, ஒரு துல்லியமான தொழில்நுட்பம் போல, ஒரு இலக்கண பூர்வமாக
எல்லோராலும் கையாளக்கூடிய ஒரு இலக்கணம் போல அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியை இந்த நூல் செய்து முடித்திருக்கிறது என்பது இதன் முதல் வாசகர்களாகிய எங்களுக்கு தெரியும். இதை பல கோணங்களில் நீங்கள் அணுக முடியும். வெறும் இளையராஜாவை புகழ்வதற்காக, இளையராஜாவின் இசையை ரசிப்பதற்காக மட்டுமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இளையராஜாவை அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்குள் புதைந்து கிடக்கும் கலைஞர்களை, மறைந்து கிடக்கும் கலைஞர்களை, குரல்களை, இசையை, ஓசைகளை அடையாளம் காண இந்த நூலை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால் இன்னும் பிரண்மைபூர்வமாக வேறு ஒரு எந்த விதமான அதிகார, ஆதிக்க, இந்த வன்முறை சூழலுக்கும் உள்ளாக நமக்குள் புரிந்து கிடக்கிற ஒரு பல கலாச்சார பரிமாற்ற நினைவை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் இந்த நூலை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நினைவு கூறலுக்கான, இவற்றை தடம் காட்டுவதற்கான இந்த நூல். இதை வெளியிடுவதற்கும் இதை எழுதுவதற்கும் காரணமான எங்கள் முன்னவர்களை பற்றி ரமேஷ் கூறிவிட்டதால் மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சொல்ற போல செம்புலம்னு தங்கர்பச்சானுக்கு என்ன பேர் வச்சான்னு தெரியல. உண்மையிலே அவங்க ஊர் செழுமையான ஊர். முந்திரிக்கோட்டையிலேருந்து பலாப்பழத்துலேருந்து மற்ற மொச்ச பயிர் எல்லாத்துக்குமே ரொம்ப செழுமை. இதில் கூட இந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா முந்திரிக்கோட்டை தலையணிட்டு வச்சிருப்பார். அது இப்படி தான் கீழே விதை தொங்கும், இவர் மேலே வச்சிருப்பார். இந்த மாதிரி பல புதுமைகளை செஞ்சுட்டு இருக்கார். ராஜா எப்படி இசை ஓவியம் படைத்திருக்கிறாரோ அவர் மாதிரி இவர் ஒளி ஓவியம் படைப்பது வல்லவர். இப்பொழுது அவர் நன்றி வழங்குவார். நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் அந்த இடத்துல தெரிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ என்னோட கையில் இருக்கிற இந்த புத்தகம் வந்து இன்னொரு வெளியீடு. ஆனால் இதை பற்றி அடுத்தெல்லாம் பேச போகிறது கிடையாது. இதே மேடையில் 93ஆம் ஆண்டு வெளியான என்னுடைய வெள்ளை மாடு புது வடிவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இப்போது வெளியாகிறது. இதை வந்து திரு நாசர் அவர்கள் வெளியிடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இதை வாங்கிக் கொள்வதற்காக டாக்டர் PC ராய் விருது பெற்ற திரு பழனியப்பன் அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்போது இருவரும் இங்கே மேடைக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக வந்து தூக்கம் இல்லாமல் இருந்து இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக நிறைவேறப்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அதை தூக்கிட்டு கூடவே போயிட்டு கிடைக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு எழுத்தை மாற்றி ஒரு மாதிரி அதை முடிச்சிருக்கு. மற்ற எழுத்தாளர்கள் மாதிரி வந்து என்னை வந்து முழுசாக நேரம் எடுத்துகிட்டு இதை வந்து பண்ண முடியல. இந்த எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ வெள்ளை மாடு முன்னாடியே வந்து வெளியான புத்தகமாக இருந்தால் கூட அதை நான் இன்னும் ஒரு புதிய புத்தகம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து இந்த இடத்துல நம்மளாம் சந்திக்கிறதுக்கு, இந்த நிகழ்ச்சி அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஆசான் அப்பா கே ராஜநாராயணன். அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது. அவர் தான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொன்னதை எல்லாரும் சொன்னாங்க. அதே மாதிரி இளையராஜாவை பார்த்து அப்புறம் அவர் வந்து பொறுமையாக எல்லாத்துக்கும் பதிலை சொல்லி ஒரு வழியாக பல காலகட்டமாக நடந்து என்னை திட்டிருக்காரப்பா, பல கடிதங்கள் போட்டிருக்காரு. அந்த திட்டிலேருந்து 4-5 வரிகளும் அந்த புத்தகத்தில் வந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் இளையராஜா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அந்த கோரிக்கையும் அந்த புத்தகத்தில் 2 பேரோட அனுமதி இல்லாமல்
அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அதையும் நான் வந்து எல்லோரும் முன்னே நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த புஸ்தகம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இளையராஜா வந்து பண்ணைப்புறத்துலேருந்து ஹார்மோனியத்தோடு வந்தார், பீச்சில் அரைஞ்சார், பாட்டு பாடினார் அப்படிலாம் எழுதி நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கலாம். அப்படியேப்பட்ட புஸ்தகம் இல்லை. எனக்கு வந்து முதல்ல இதனுடைய இது தெரியல. நான் தான் கூடவே இருந்தேன் பேட்டி எடுக்கும்போது. அதெல்லாம் வேறு அது வந்து ஒரு பதிப்பாளர்ன்ற முறையில் நான் வந்து படித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மாற்றி மாற்றி திருப்பி நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன். அதை வந்து நீங்களும் அதை வந்து அனுபவிக்கணும். குறிப்பாக ஒரு சில வரிகள் வந்து இசைன்றது வந்து கேட்குறது மட்டும் இல்லை, காலாட்டு தூங்குறதும் இல்லை, ஒரு கும்மலம் போடுற விஷயம் இல்லை. சில இசைக்கருவிகளை வந்து சிலர் தான் வந்து தொடணும், சிலர் தான் அதை வந்து இசைக்கணும், சில இசையை வந்து இவங்க தான் கேட்கணுன்ற ஒரு கட்டுப்பாடெலாம் நம்ம கலாச்சாரத்தில் ஊடுருவி இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புத்தகம் வந்து பல விஷயங்களை வந்து பார்க்குது. இப்போ இந்த புத்தகம் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு இருக்குது. 25% கழிவோட 40 ரூபாய் புத்தகம் 30 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த வெள்ளை மாடு 65 ரூபாய் புத்தகம் 50 ரூபாய்க்கு கிடைக்குது. பிறகு நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு நான் மட்டும் இருந்திருக்கலாம். ஒரு கேமராமேனா எனக்கு பணம் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதையும் மீறி ஏதோ ஒன்று என்னை வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுது. அது என்னன்னு எனக்கு புரியல. ரொம்ப ரொம்ப பல கஷ்டம். நேற்று நான் ராத்திரி முழுக்க ஷூட்டிங் பண்ணி காலையில் ஓடி லேபுக்கு போய் இப்போ வெளியே வர நாளைக்கு சென்சார் ஆக போகுது. சார் தான் சென்சார் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு இப்போ ராத்திரி ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு ஆளை விட்டு ஓடி வந்துருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் தான் இதில் வந்து என்னால் வந்து இதை வந்து செய்ய முடியாது. இதை எதுக்கு நான் என்னை பற்றி சொல்லக்கூடியதுக்குன்னா, இதுக்கெல்லாம் வந்து பரிகாரமாக வந்து இது வந்து எல்லோரும் படிக்கணுன்றது தான் எனக்கு என்னுடைய ஆதங்கமான விஷயமாக இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு பாட்டை பற்றி எழுதலை அது எழுதலை அப்படி பார்க்காம, பிரேம் கடைசியாக சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமாக நம்மளே நாமே வந்து உணர்ந்துக்க முடியும். அதுதான் எனக்கு கிடைச்சது. அந்த குறிப்பாக வந்து அந்த புத்தகத்தில் 37ஆம் பக்கம் நினைக்கிறேன், அது பார்த்தேன். அப்போ படிக்கிறப்ப நினச்சேன், இது வரைக்கும் இந்த 100 ஆண்டு கால சினிமாவில் என்ன மாதிரி எத்தனை சிச்சுவேஷன்ஸ், அதாவது என்ன மாதிரி சினிமா பாட்டு வந்திருக்கு. காதல் பாட்டிலே காதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு உணர்வு, அப்புறம் ஏற்பட்டவங்களும் ஆம்பளைக்கு தனியாக, அப்புறம் பொம்பளைக்கு தனியாக, அப்புறம் அவங்க வந்து காதல் வந்துச்சுன்னா ஒரு பாட்டு, அப்புறம் அவங்களுக்கு வந்து உடனே ஒரு வார பிரிவில் ஒரு பாட்டு, இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக, அப்புறம் நீடித்த ஒரு பிரிவு, அப்புறம் சேர்ந்தவங்க ஒரு மகிழ்ச்சி. இப்படி இந்த ஒரு குண்டு தட்டிக்குள்ளேயே ஒட்டி கிடக்கிற ஒரு இசையை இளையராஜா எப்படியெல்லாம் அற்புதமாக பயன்படுத்தியிருக்காருன்ற விஷயங்கள்லாம் அது வருது. அதனால் இந்த புத்தகம் வந்து எல்லோரும் படிக்கணுன்ற அறிவுரை இல்லை, விருப்பப்பட்டவங்க படிக்கலாம். மேற்கொண்டு ஒரு சம்பிரதாய விஷயமா மட்டும் இல்லாமல் எனக்கும் செம்மங்குடிக்கும் சம்மந்தம் இல்லை. அப்பா சொன்ன மாதிரி அந்த செம்மங்குடி எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி ஒரு வார்த்தை. லால்குடி ஜெயராமன்றவரும் தெரியும், எனக்கு தெரியும்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிறகு டிவி கோபாலகிருஷ்ணன் சினிமா பாட்டு மூலமாக தெரியும். இப்படி இவங்கெல்லாம் வச்சு இதை வெளியிடும்போது அது வந்து சேர வேண்டியவங்களுக்கு இந்த புத்தகம் சேர்ந்து விடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக வந்து இன்னும் 20 ஆண்டு காலம் கழித்து கூட வந்து பேசப்படும். இளையராஜாவுக்கு நான் இப்போ கிளம்பி வரும்போது கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார். நான் வரலாம்லாம் நினச்சிக்காதீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னார். எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து இந்த படத்துக்கெல்லாம் 100 நாள் விழா அந்த கொண்டாடுவாங்க. அது மாதிரி 1008 விழாவெல்லாம் அவர் பார்த்தவர். அப்படி இல்லாமல் இந்த மேடையில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை அவங்க பேசுவாங்க, என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அவர் உணர்ந்திருக்கார். ஏதோ வந்துட்டு நமக்குலாம் இளையராஜா காட்சி கொடுத்துட்டு போகிறது அவருடைய நோக்கம் இல்லைன்றதை நான் வந்து புரிஞ்சுட்டேன். அதாவது பாரதி பற்றி அவர் இருக்கும் காலத்தில் அவர் வந்து பாராட்டல யாரும். ஒரு செத்தப்புறம் தான் ரொம்ப இதாக கொண்டாடினாங்க. ஆனால் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த இளையராஜா வாங்கன்னு சொல்லும்போது கூட மறுக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு இசைக்கலைஞனை திரு ஞானராஜசேகரன் அவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய உண்மை அது. சிவாஜி கணேசனுக்கு அவர்களுக்கு வந்து அவரை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தவும் இல்லை. அவர் வந்து இப்போ நம்ம தொலைக்காட்சிக்கு வந்து படங்களுக்கு தான் அது வந்து பயன்படுது, அவருடைய நடிப்பு. அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அப்படி ஒரு மகான் இளையராஜா என்கிற அந்த மகான் இவங்கெல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்திடுறோம் அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் எனக்கு இருக்குது. பிறகு வந்து இந்த புஸ்தகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனப்போ இந்த ஃபோட்டோ கிடைக்கல. அதாவது இளையராஜா வந்து ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா ரெக்கார்டில் வந்திருக்கோம், கேசட்டில் வந்திருக்கோம், அப்புறம் போஸ்டரில் போடுவாங்க. அது மாதிரி ஃபோட்டோ இதில் வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
கடைசியாக இது வரைக்கும் கொஞ்சம் பார்வைக்கு வராத புகைப்படமாக வேணும்னு சொல்லி எங்கெங்கேயோ அலைஞ்சோம். இறுதியாக வந்து திரு பொன்சி அவர்கள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் ஆனந்த விடன் பத்திரிகையிலேருந்து எனக்கு வந்து சில அரிய புகைப்படங்களை வந்து கொடுத்து உதவுனாங்க. பிறகு வந்து இந்த ஒய்டாங்கல் ரவிசங்கர் வந்து ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புகைப்படம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி எடுத்தாங்க தெரியல. அதில் அந்த இளையராஜாவான்னு இருக்குது, பிரதாபமாக ஏதோ அப்படி படம் அன்னக்கிளையில் அப்படி நின்றுட்டு இருக்காரு, அப்படி ஓரமாக அது என்னவோ மாதிரி இருக்காது. ரொம்ப எனக்கு வந்து அழகாக இருக்காது. அதை பார்க்கும்போது அந்த புஸ்தகத்தை தினமும் எடுத்து பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்து இளைஞனும் வேற ஒன்றும் செய்வேணும், இந்த புஸ்தகத்தில் புகைப்படத்தை பார்த்தாலே போதும்னு என்னுடைய இதுவாக இருந்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை மரன் ஒரு இடத்துல, பாஸ்கர் ஒரு இடத்துல இவர் உட்காந்துருக்காங்க ஹார்மோனியம் பிடிச்சிட்டு, முன்னாடி ஒரு துண்டு கிடக்கு, அதில் கொஞ்சம் பணம் கிடக்கு. அப்படி அவங்க வந்து இப்படி அவற்ற புகைப்படங்கள்லாம் நமக்கு இசையை பற்றி சொல்லாட்டாலும் வேறு வேறு செய்திகள்லாம் அது வந்து சொல்லுது. இப்படியாப்பட்ட புகைப்படங்களை எனக்கு கொடுத்து உதவுனேன் இந்த நண்பர்களுக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். குறிப்பாக வந்து சுதாகர் இதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கினார் புகைப்பட கலைஞர். மேற்கொண்டு எப்போவும் சொல்கிற மாதிரியே இந்த ஆதிமலம் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் பிறந்தவர்னு நினைக்கிறேன். யார் போய் கேட்டாலும் படம் போட்டு அப்படி கொடுத்துட்டு பாருங்கள், வரப்படம் இல்லை. இதை வந்து வேற எந்த ஒரு சினிமா கலைஞர்களும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு இளையராஜா மாதிரியான அந்த ஆதிமலம். பிறகு இந்த செம்பலம் என்ற பேரை வச்சு இந்த அளவுக்கு இந்த 3வது புஸ்தகமாக செம்பலத்தில் வந்து வெளியே வந்திருக்கு என்னுடைய பதிப்பகத்தில். அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச பேரை வந்து எனக்கு பேர் கிடைக்க வழிவகுத்துட்ருக்க அவங்க வந்து இந்த சினேகா பாலாஜி, சீனிவாசன் இவர்களுக்கு வந்து நாள் முழுக்க காலம் முழுக்க நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தோடு நான் விடைபெறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து மறந்துட்டேன். அதாவது எனக்கு அவங்களுக்கு வந்து இருந்த அந்த பொறுப்புணர்ச்சியோட வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ ஆதிமலம் செய்கிற வேலையை அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.